ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான சிக்கன் சுவையில் ஒரு காலிஃப்ளவர் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில பொருள்களை வறுத்து அரைக்க போகிறோம். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியல், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இதை தனியாக நம்ம வறுத்து பொடிச்சுக்க போகிறோம். இந்த பொருள்கள் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லித்தழை. இதுகளை தனியாக வதக்கி விழுதாக அரைச்சிக்க போகிறோம். முதல்ல இந்த காலிஃப்ளவரில் நல்லா கொதிக்கிற வெந்நி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவி செய்யணும். அந்த எடுத்து வச்ச மசால் பொருள்கள்லாம் ஒரு வடை சட்டில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். லேசாக கருகிடக்கூடாது, லேசாக வறுத்து அதை தனியாக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். அந்த மசாலா பொருள்களை வறுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம திரும்ப அதே பேனில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், இஞ்சி பூண்டு, எடுத்து வச்ச பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்ச மல்லித்தழையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு தனி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிட்டு இருக்குல்ல, வதங்கின பிறகு அதை ஆற வச்சு அதையும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு கடைசி நம்ம எடுத்து வச்சு மல்லித்தழைகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு அதையும் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பொடியும் தனியாக வறுத்ததை அரைச்சி வச்சாச்சு, அந்த விழுதுகளையும் தனியாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகலமான பேன் அடுப்பில் வச்சுட்டோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினோடனே இதில் கொஞ்சம் போல் காஷ்மீர் மிளகாத்தூள் போடணும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், பெப்பர் இருக்குது, அதனால் ரொம்ப காரமாக இருக்கனால மிளகாய் போட்டுட்டு லேசாக அந்த எண்ணெயில் கலந்தோடனே நம்ம ஏற்கனவே நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம்ல, இந்த காலிஃப்ளவரும் போட்டு இதில் லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணணும். காலிஃப்ளவரை மத்தல் பொடி போட்டு இந்த எல்லாம் பண்ணுற மாதிரி போட்டாச்சு. ஏற்கனவே வெந்நியில் கொஞ்சம் வெந்திருக்குமா, இப்போ நம்ம வதக்கும் போது வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இதே வடை சட்டியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த உளுந்தை போட்டு ஏற்கனவே நம்ம அதில் கொஞ்சம் போட்டிருக்கோமா, அதனால் உப்பு பார்த்துட்டு போடணும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பொடி ஒரு அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவு. மீதி இருந்தால் எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் நீங்கள் செய்யும்போது கூட யூஸ் பண்ணலாம். போட்டு இந்த ரசம் எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம போட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்துருச்சா.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த காலிஃப்ளவர் அதையும் போட்டு நல்லா எல்லாம் ஒன்று போல் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த காலிஃப்ளவரில் எல்லா மசாலும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அரைச்சி வச்சோம்ல இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த காலிஃப்ளவரில் லைட்டாக முங்கலை உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கடைசி நம்ம மல்லி இலையை தூவி இறக்கணும். அதனால் நல்லா அது கொதிச்சோம். பாருங்கள், காலிஃப்ளவர் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த நல்லா முட்டை விட்டு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. வாசனையும் பாருங்கள் அவ்வளோ சூப்பர். ஏன்னா அந்த பொடியெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சதுனால வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது. சூப்பரான சுவையில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான சுவையில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காலிஃப்ளவர் கிரேவி இது நம்ம சூடாக இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.